காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. நிலா எங்க நம்ம கூட தானே கேன்டீனுக்கு வந்தா? அந்த மேடம் தாண்டி நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். சமோசா கேட்டால் சிப்ஸை ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. முக்கியமான வேலைக்கு போயிருப்பாங்க, வந்துடுவாங்க. இவளுக்கு இவ பிரச்சனை. அவள் எங்கன்னு கேட்டால் எவளாவது ஒழுங்காக பதில் சொல்கிறீங்களா? ஏண்டி இந்த கேங்கில் யாரையா ஒருத்தவங்களை தேடிட்டே இருப்பீங்களா? வேறு என்னம்மா பண்ணுறது? இன்றைக்கி அந்த அம்மா தான் ஸ்பான்சரு, விட்டுட்டு போயிட்டாங்க. யார் பேமெண்ட் பண்ணுறது? அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா மேடம் ஆகிய நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களா? ஏய், என்னடி நினச்சிட்ருக்கீங்க? எங்கள் அத்தை என்ன காலேஜுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம், இதில் இவளுங்களுக்கு சேர்த்து இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பேமெண்ட் பண்ணணுமா? நானே அவகிட்ட தான் சமோசா வாங்கி தர சொல்லியிருந்தேன். அதான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் சமோசா ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் அர்ஜுன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். இன்றைக்கி லேட்டாக வந்தனால அவரை பார்க்க கூட முடியல. ஏண்டி நீயும் ஆளுன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி சுற்றிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவர் உன்னை திரும்பி கூட பார்க்கலையேடி, கண்டுக்கின மாதிரியே தெரியலையே. ஏய், அதெல்லாம் அவர் ஆள் மனசில் இருக்கும்டி, வெளியே வரல, அவ்வளோதான். அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த வருஷம் பாரு, அவர் போகிறதுக்குள்ளே அவர் வாயாலே என்கிட்ட தீபிகா ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன். லவ்னு போயிட்டு கடைசியில் காதல் படம் பரத் மாதிரி தாலியை கையில் வச்சு நின்னு சுத்தலைன்னா கேளுடி. யார் எப்படி சுற்ற போகிறாங்கன்ட்டு கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ நான் போய் அர்ஜுனை பார்த்துட்டு வரேன். பாய். நிலா வந்தானா எனக்கு சமோசா வாங்கி வைக்க சொல்லு. என்ன கலவரம் நடந்தாலும் அவள் சமோசால கண்ணா இருக்காடி. எங்க இந்த கார்த்திகையும் அர்ஜுனையும் வந்ததுலேருந்து தேடிட்டு இருக்க, ஆளையே காணோம். கேன்டீனில் பார்த்தேன் இல்லை, லைப்ரரியிலையும் பார்த்தேன், கிளாஸ் ரூமில் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டு எங்கே போனானுங்கன்னே தெரியலையே. இந்த கிரவுண்டில் தான் இன்னும் பார்க்கல, அங்கே எங்கே இருக்கானுங்களான்னு தெரியல. இந்த மஞ்ச மண்டையாவது கண்ணில் படுமோ, அவனே ஆளை காணும். இங்கே எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அர்ஜுனை காணோம். எங்கே போயிருப்பாரு சீனியரு? இது அர்ஜுன் சீனியரோட ஃப்ரெண்டு விக்ரம் தானே? இவர்கிட்ட கிட்ட தெரியும்ல அர்ஜுன் எங்கே இருக்காருன்ட்டு. எக்ஸ்கியூஸ் மீ விக்ரம் சீனியர். நீங்க கூப்பிட்டீங்க? இவன் என்ன அரை மெண்டல் மாதிரி பேசுகிறான்? இவன் பேர் தானே விக்ரம், இவன் மட்டும்தானே இங்கே நிற்கிறான். இவனை கூப்பிட்டா யாரை என்னைய கூப்பிட்டீங்கன்னு கேட்குறான். ஆமாம் சீனியர், உங்களை தான் கூப்பிட்டேன். அர்ஜுன் சீனியரை பார்த்தீங்களான்னு கேட்குறதுக்காக தான் கூப்பிட்டேன். நீங்கள் அவர் கூட தானே இருப்பீங்க, அதனால் கேட்க தான் கூப்பிட்டேன் சீனியர். ஓ அதுக்கா? நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவன் கிரவுண்டில் இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்களேன் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே சீனியர், வாங்க போகலாம். ஆமாம், நீங்கள் சிரிக்கலாம் மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சிரிக்கணுமா இல்லை அர்ஜுனை பார்க்கணுமா? சிடு மூஞ்சி, சிரிக்கதா பாரு. இல்லை சீனியர், எனக்கு அர்ஜுனை பார்த்தா போதும், வாங்க போகலாம். என்னடா மச்சான், கிளாஸ் ரூம் பக்கமே ஆளை காணும், நீயும் வரல விக்ரமும் இல்லை, ஒரு பீரியடே முடிஞ்சிருச்சேடா. டே மச்சான், கிளாஸுக்கு வந்து அந்த வழுக்கம் அந்த பாடம் எடுக்கிறதுல நம்மளால பார்க்க முடியாதுடா. அதுவும் ஃபஸ்ட்டு பீரியட் ஃபஸ்ட்டு டேவே தப்புலடா மச்சான், அதனால தான்டா வரல. இதை சொல்லி தான்டா மச்சான் என்னையே இருக்க சொன்னாங்க. அப்பயே கேட்டேன்டா மச்சான் இவன்கிட்ட, எலிதான் வெயிலில் காய்னா எலி புழுக்கையும் ஏன் சேர்ந்து காயணும்னு கேட்டேன்டா. கேட்டால் இவன் என் ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டுன்றான்டா. அப்படிதான் இருக்கணும், உயிர் நண்பன் வேற சொல்கிறானுங்கடா. அடே மஞ்ச மண்டை மேலே ஒரு முடி இருக்காது, மொத்தத்தையும் பிடுங்கி போட்டுருவேன். கம்முன்னு பேசாமல் நிற்கணும். அர்ஜுன் அங்கே பாரு, விக்ரம் வரான், கூட தீபிகாவும் வர மாதிரி இருக்குடா. டேய், 2 பேரும் எங்கடா போனீங்க? எவ்வளோ இடத்துல உங்களை தேடிட்டு வரேன் தெரியுமா? ஆமாம், நாங்கள் இந்தியாவில் இருக்கோம், இவன் பாகிஸ்தான்லேருந்து எங்களை தேடிட்டு வந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் இந்த காலேஜுக்குள்ளே எங்கன்னா தான் இருக்க போகிறோம். ஒன்று கேன்டீனில் இருப்போம், இல்லைன்னா கிரவுண்டில் இருப்போம், இல்லைன்னா அந்த கிளாஸ் ரூமில் இருப்போம், இல்லைன்னா அந்த இது போனால் லைப்ரரியில் இருப்போம். ஏன்டா ஏன்? டேய், 2 பேரும் சும்மா இருங்கடா, இவ்வளோ நேரம் தேடிட்டு வந்திருக்கான்டா. அர்ஜுன், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் இவனுங்க பேசின பேச்சில்.
ஆக்சுவலாக உன்னை ஒரு பொண்ணு தேடி வந்துச்சுடா, அது வருது பார். ஹாய் சீனியர், என்ன காலையிலேருந்து ஆளை பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியோ? வாங்க தீபிகா மேடம், நான் பிஸி இல்லைம்மா, நீ தான் ரொம்ப பிஸியாக இருந்திருக்க. காலையில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க கூட எல்லாரையும் பார்த்தேன், அதில் நீங்கள் மிஸ்ஸிங்காக தானே இருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை சீனியர், சின்ன சட்ட சிக்கல் ஆகிப்போச்சு. கொஞ்சம் பஞ்சாயத்து முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏம்மா தங்கச்சி, உன் கூட ஒரு வாயாடி இருப்பாள்ல, எங்கே அவ? இன்னைக்கு ஆளையே காணும். என்ன சீனியர், எப்போ பார்த்தாலும் எலியும் புனியுமா சண்டை போட்டுட்ருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலன்னொன்னே கையிலெல்லாம் கேட்குறீங்க. ஆமாம், அவன் மேலே பாசத்தில் கேட்குறேன். நீ வேற கால்லேருந்து சண்டை போட ஆள் இல்லை, போர் அடிக்குது, அதனால தான் அந்த வாயாடி எங்கன்னு கேட்டேன். வேறு எங்கேயும் இல்லை ப்ரோ, எல்லோரும் கேன்டீனில் தான் இருக்கிறாங்க. அந்த வாயாடியும் கேன்டீனில் தான் இருக்கிறான். ஆமாம், என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்ன விஷயம்? சீனியர், ஏதாவது விஷயம் இருந்தால் தான் பார்க்க வரணுமா, சும்மா பார்க்க வரக்கூடாதா? சும்மா பார்க்க வந்தேன் சீனியர். ஏமா அவனை சும்மா பார்க்க வரதுக்கு எக்ஸிபிஷனா இல்லை பொருள் காட்சியா? சும்மா பார்க்க வந்தேங்கிற. எஸ்கியூஸ் மீ மஞ்சமண்டை, உன்ன மாதிரி பேஸில் கேட்லாம் ஒரு கூட இருக்கும் போது நாளாக பார்க்க வர்றது அதிசயம் கிடையாது, புரிஞ்சுதா? ஓகே சீனியர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் போயிட்டு வரேன். இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சீனியர், உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார்ல இந்த சிடுமூஞ்சி. எது? இல்லை சீனியர், விக்ரம் சீனியர்னு சொல்ல வந்தேன். நீங்கள் சிரிச்சே பார்த்ததில்ல, சிரிச்சா அழகாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே. ஹலோ, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லை, பேசிட்டீங்க தானே, கிளம்புங்க. சிடுமூஞ்சி சிரிக்குதா பாரு, ரோபோ மாதிரியே இருக்கு. ஓகே அர்ஜுன் சீனியர், பாய். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சிரிக்க கற்றுக் கொடுங்க. என்னடா அந்த பொண்ணு சொன்னதுலேருந்து சார் சிரிக்கலாம் செய்கிறீங்க? டே சும்மா இருடா, அவளே ஏதோ உளறிட்டு போகிறா. அந்த பொண்ணு சொன்னதும் உண்மை தானடா, இவ்வளோ நேரம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தானே வச்சுருந்த முஞ்ச. அந்த பொண்ணு சொன்னோன்னே சிரிக்கிற. டே அப்பா, காலையிலே ஓட்டாதீங்கடா, சும்மா சிரிச்சேன்டா, விடுங்கடா ஆளை. டே நீங்கள் பேசிகிட்டே இருங்கடா, நான் முக்கியமான வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், இயற்கை என்னை அழைக்கிறது. டி கார்த்தி, விக்ரம், இன்னைக்கு நிலாவை சாரியில் பார்த்தேன்டா, ரொம்ப அழகாக இருந்தாடா, தேவதை மாதிரி இருந்தாடா. ஆமாண்டா விக்ரமு, அவங்க நிலா தேவதை மாதிரி தான் இருந்தாங்க, நானும் பார்த்தேன். இவனும் ஒரு வருஷமா லவ்வை சொல்லுவான் நானும் பார்த்துட்ருக்கேன்டா, சொன்ன பாடு இல்லை. இல்லைடா கார்த்தி, நானும் சொல்லணும்னு ஒரு டைமும் ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. 2 பேரும் எதுவும் பண்ணுங்க, நான் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன், பசிக்குதுடா, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா வரும்போது? டி நிலாவும் கேன்டீனில் தான்டா இருக்கா. சரி நீ முன்னாடி போ, நானும் விக்ரமும் வரோம், நீ போய் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டாரு. சரி நான் போகிறேன், சீக்கிரம் வாங்கடா. அண்ணே, என்னென்ன கேன்டீன் பக்கம்? அதுவாடாண்டா, பொழுது போல் அதான் உன் கூட கொஞ்ச நாள் கதை பேசலான்னு வந்திருக்கேன். கேன்டீனுக்கு எதுக்குடா வருவாங்க, சாப்பிடதான்டா. என்னடா டீ இருக்கா, சமோசா என்ன இருக்குது? இல்லைண்ணே, எப்பயும் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வருவீங்க, இன்றைக்கி சொல்லவோ வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். எப்பவும் மஞ்சமண்டா என்ன வருவாங்க, அவங்களையும் காணோம். அதுவாடா, மஞ்சள் மண்டைக்கு இயற்கை அழைக்குதுன்னு போயிருக்காண்டா, வருவான்டா. எஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் மூவ் பண்ணுறீங்களா? வாடி வாயாடி, என்ன கேன்டீன் பக்கம்? ஏண்டா கருவையா, இந்த கேன்டீனில் உன் பேர் மேலே பட்டா போட்டு வச்சுருக்காங்களா, நாங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு? இல்லை புரியல. ஏய், யாரடி பார்த்து கருவாயங்கிற? ஓ, இவர் மட்டும் என்னை டீ போட்டு பேசலாம், இவனை நான் கருவாயன்னு கூப்பிடக்கூடாதா? அப்படி தாண்டா கூப்பிடுவேன் கருவாயா. பொடி வாயாடி, ஒரு சீனியருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியுதாடி? அதுக்கு முதல் நீ சீனியர் மாதிரி நடந்துக்கணும்டா கருவாயா. ஸோ இவன் கூட சண்டை போட்டுட்டே நான் எதுக்கு வந்தேன்றதே மறந்துட்டேன். நகரடா, வழியை விடுற முதல். ஏய் பார்த்து போடி. என்னடி வாயாடி, என் அழகுல மயங்கி அப்படியே நின்னுட்டியோ? எந்திரிக்க மனசே இல்லை போல. ஐயையோ கயல், என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ணனே உனக்கே புத்தி
தெரியல, அவனை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். ஆமாம், இவன் அழகில் மயங்கி இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. வேற வேலை இல்லை எங்களுக்கு. என்ன பிடிச்ச? ஏய் வாயாடி, நான் பிடிக்கலன்னா நீ கீழே விழுந்துருப்படி. ஓவரா பண்ணாதென்ன. டே கார்த்தி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கேன்டீன்ல ஏதோ ஆர்டர் பண்ண வந்தேன்ன, பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டு இருந்த. அது ஒன்றும் இல்லடா விக்ரம், வந்தேன் கேன்டீனுக்கு சாப்பிடலாம் தான். வந்த வழியில் ஒரு சமூக சேவை செஞ்சு விட்டு போவோமே அப்படின்னு தான் பண்ணேன். ஹை விக்ரம். ஹாய் விக்ரம், என்ன கேன்டீன் பக்கம் அதிசயமாக இருக்கு? ஆமாண்டா, மகாராணி மட்டும்தான் கேன்டீனுக்கு வருவாங்க, நம்ம யாரும் வரக்கூடாது. இல்லைம்மா? இந்த கருவாயை நம்மளை ரொம்ப டென்ஷன் ஏற்றுறானே. விக்ரம் இருக்காருன்னு பார்க்குறேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவேன்? என்ன நம்ம மனசில் நினச்சதை இவன் சொல்கிறான்? ஏய் வாயாடி, மனசில் நினைக்கிறேன்னு சத்தமாக தாண்டி பேசிகிட்டு இருக்க. சி போடா, உங்ககிட்ட பேசவே இல்லைண்ணா. விக்ரம் கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னடா நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் அதை விடு, ஒன்றும் இல்லை. எங்க நீ மட்டும் வந்திருக்க? அர்ஜுனை காணோம். உன் கூட தானே வரேன்னா. ஓகே விக்ரம், நீங்கள் பேசிகிட்டு இருங்க, அப்புறமா பார்க்கலாம். பாய். ஓகேம்மா, அப்புறம் பார்க்கலாம், பாய். ஏய் பார்த்து போடி, வேற எங்கன்னா விழாத. பிடிக்க நான் வரமாட்டேன். அது எங்களுக்கு தெரியும், நீ வாயை மூடு. டேய் இன்னுமாடா இந்த அர்ஜுன் வரல? டேய் ஏன் பின்னாடி தாண்டா வந்துட்டு இருந்தான், எங்கே தெரியல, ஆளை காணோம். டேய் விக்ரம், எங்கேயும் இல்லை, அங்கே பாரு சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு.